கட்டா குஸ்தி 2 படம் செம்ம காமெடி ப்ரோ. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா ஆடியன்ஸும் சிரிப்புலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. சிரிப்புலேருந்தே படம் முடிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய மெசேஜ் இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. ஆக்சுவலி படம் சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. பார்த்துருக்கேன். அதை விடவே இது நல்லா இருக்கு. ஸோ ஹியூமரும் இருக்கு, எமோஷ்னலாகவும் இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா எல்லா காமெடி சீனும் நல்லா இருக்கு, எமோஷனலும் நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஃபைட் அது எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. அவரோட பெரிய ஃபேன் தான். ஸோ அவர் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. டிஃப்ரென்ஸில் பார்ட் 1 வந்து என்டையர் ஃபுல்லாக அது வேறு ஸ்டோரி, இது வேறு ஸ்டோரி. ஸோ ரெண்டுக்குமே நல்லா இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். விஷ்ணு விஷால் வந்து எப்பயுமே மாசா பண்ணிட்டாங்க. காமெடியும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபன்னாக போச்சு. நல்லா இருந்துச்சு. காளிதாஸ் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி பார்ட் 1 விட பார்ட் 2க்கு வந்து ரொம்ப கமர்ஷியலாக நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமியோஸும் கரெக்டாக ஒர்க்காக இருக்குது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இது. எந்த விஷ்ணு சார் வந்து யூஸ்வலாக அவர் நல்லா பண்ணுவார். ஆனால் இந்த ஜானரில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து மிரட்டி விட்டுருவார். லைக் அவருடைய இதுக்கு முன்னாடி இந்த ஜானரில் வந்திருக்கக்கூடிய படங்கள், இந்த காமெடி ஜானரில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பார். லைக் அதே மாதிரி இந்த படத்துக்கு எமோஷன்ஸ் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எமோஷன்ஸும் காமெடி எந்த இடத்துல பீக் பண்ணணுமோ அந்த இடத்துல பீக் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் தளபதி ரெஃபரன்ஸ் வந்து படத்தில் நிறைய இருக்குது. தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மெசேஜ்? அதான் பொண்டாட்டி புருஷன் சண்டையில் 3வது மனுஷன் புகாதீங்க. அதை விட அது பிரமாதமாகவே இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ் சொல்கிறேன். புருஷன் பொண்டாட்டி சண்டையில் அடுத்தவங்க தலையிடக்கூடாது. அதை விட இது நல்லா இருக்கு. பார்ட் 1 விட விஷாலோடது நல்லது. 2 பேருமே நல்ல படம். தாராளமாக குடும்பத்தோடு உட்காந்து பாருங்க. அருமையாக இருக்கு. பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு. படம் சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. எல்லா காமெடி சீன்ஸும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்லாம் பிஜிஎம்மும் சரி, காமெடி தான் ப்ரோ படமே. பார்ட் 1 விட பார்ட் 2ல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2 ஹாஃப்மே நல்லா இருந்துச்சு படம். அது வருமே எதிர்பார்க்கல. பட் பார்ட் 2 வாட்டி வந்திருக்கு. 2 வாட்டியுமே நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. 2 சீன்ஸ்லையுமே நல்லா இருக்குது படம். இல்லை, பார்ட் 1ல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஃபைட்லாம் இருக்கும். பட் பார்ட் 2ல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கும். இல்லை ப்ரெடிக்டபிளாக இல்லை. எல்லா சீசனுமே ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்கு. ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருக்கு பிரதர். நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை போடாமல் இருக்கணும். அப்படி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கணும். அதுதாங்க படத்தை. பார்ட் 1 நான் பார்க்கல. ஆனால் பார்ட் 2 பார்த்தா நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸு நல்லா இருக்கு. இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு. எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அவர். அதை விட இது பெட்டராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா சிரிப்பாக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். படம் வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே வேறு லெவல். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் நல்லா இருந்தது. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு யோகி பாபாவோட யோகி பாபு ஃபேன் சொல்லு. எனக்கு யோகி பாபா ரொம்ப பிடிக்கும்.
கொஞ்சம்